Praise be to God. We welcome all of you in the glorious name of our Lord and Savior Jesus Christ. We also welcome you all on behalf of the Kodambakkam Christian Brethren Assembly and the Gospel Literature Ministries Bookshop in Chennai. Today, to begin with, we request Brother Paul Raj from Dindigal, Evangelist Paul Raj from Dindigal, to open the meeting with the word of prayer. Over to Dindigal, Evangelist Paul Raj. Praise the Lord, brother. Praise the Lord, brother. Okay. நாம் ஜெபிப்போம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த எங்களை அளவிலாம் நேசிக்கின்ற பரலோக பிதாவே, எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்களுடைய கடந்த வாழ்க்கையில திரும்பி பார்க்கும்போது நீர் எங்களுக்கு நல்லவரும் வல்லவரும் வலுவாதபடி நீர் எங்களை பாதுகாக்கவும் உங்களுடைய மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு மாசற்றவர்களாக தேவன் ஒவ்வொரு நாளும் எங்களை நிலைநிறுத்தி வருவதற்காக ஸ்தோத்திரம். எல்லா விதமான தீமைக்கும் எங்களை மட்டுமாக விலக்கி காத்தீர் உமக்கு ஸ்தோத்திரம். எங்கு பார்த்தாலும் ஆண்டவர் இந்த வைரஸ் ஆனது பரவி கொண்டிருக்கிறது. ஆனாலும் தேவனுடைய அளவற்ற கிருபையினாலே நாங்கள் காக்கப்பட்டோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருக்கிறது, நாங்கள் உயிரோடு இருப்பது இந்நாள் வரைக்கும் ஆண்டவரே, இந்த நிமிஷம் வரைக்கும் நாங்கள் காக்கப்பட்டது கர்த்தருடைய மகத்துவமான கிருபை. உம்முடைய அளவிடப்பட முடியாத அந்த கிருபைகளுக்காக பிதாவை நாங்கள் துதிக்கிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் இருந்ததற்காக ஸ்தோத்திரம். இம்மட்டும் இம்மானுவேலாக எபனேசராக எங்களை வழிநடத்தி வந்த தெய்வம், கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மை குறைபடாது. ஆண்டவரே, இனியும் ஆண்டவரே வரக்கூடிய நாட்களிலும் நீர் எங்களுடைய வாழ்க்கையில மரண பரியந்தம் நடத்த கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, அக்னி ஜுவாலையாய் இருந்தாலும் சிங்கக்கவியாய் இருந்தாலும் ஆண்டவரே, வைரஸ் மற்ற கிருமிகள் இருந்தாலும் பஞ்சம் வந்தாலும் யுத்தங்கள் ஏற்பட்டாலும் வாழ்க்கையின் எல்லா காலகட்டத்துக்கும் எல்லாருக்கும் நீர் போதுமானவராய் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். கொடூரமானவரின் சீரல் மதுரை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கிறீர். ஒடுக்கப்படுகிற எளியவனுக்கு திறனாக, ஏழைக்கு பலனாக, வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலாக, பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமாக எங்களுடைய வாழ்க்கையில நீர் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். விசேஷமாக ஆண்டவரே, சென்னை கோடம்பாக்கம் எங்கள் அருமையான திருச்சபையாருக்காக, எங்கள் மூத்த சகோதரர் ஜான்சன் சந்தோஷ் அவருக்காக, அவருடைய குடும்பத்துக்காக நாங்கள் துதிக்கிறோம். நீண்ட பல மாதங்களாக இந்த சூழ் மூலமாக இப்படிப்பட்டதான நிகழ்ச்சியை நடத்தும்படி அவருக்கு நீர் பாராட்டின ஆவிக்குரிய வெளிச்சத்துக்காக, கிருபைக்காக, உங்களுடைய ஒத்துழைப்புக்காக பிதாவை நாங்கள் துதிக்கிறோம். இந்த நாளில் கூட கர்த்தாவே 270வது அந்த நிகழ்ச்சியில நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில ஆண்டவரே, தேவனுடைய செய்தியை கொடுக்க போகிற இந்த இணைப்பில் வந்திருக்கக்கூடிய என்னுடைய அன்புக்குரிய சன்னி அவர்களுக்காக துதிக்கிறோம். அந்தமான் பகுதியில நீர் அவரை குடும்பமாக வைத்து ஆண்டவரை உங்களுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி உம்மால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு பாத்திரமாக அந்த இடத்துல நீர் வைத்து நீர் பாதுகாத்து வந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது தாசரை உடைய கரங்கள் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அதற்கு முன்னதாக பாடலை பாடக்கூடிய ஜெய்சிங் ஜோசப் இந்த குடும்பத்தினருக்காக துதிக்கிறோம். நீர் அவர்களையும் எடுத்து பயன்படுத்துவீராக. இந்த பாடல் நிகழ்ச்சியும் கர்த்தருடைய நாம மேன்மைக்கு ஏதுவாக இருக்க உதவி செய்யும். செய்தி கொடுக்கிற தாசனை உடைய கரத்திற்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை ஆண்டவரை முன்னின்று நடத்தக்கூடிய எங்கள் சகோதரரையும் ஆண்டவரை அருமையான திருச்சபை மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த இணைப்பில வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இன்னும் அநேகரை நீர் கொண்டு வாரும். உடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விளையாடப்பட்ட நாமத்தினாலே இந்த விண்ணப்பத்தை ஸ்தோத்திரங்களோடு உமக்கே அர்ப்பணித்து எடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Thank you, Brother Paul Raj from Dindigal, for the opening prayer. Now we are going into the singing time. We have with us today evening Jayasingh Joseph, a brother from Thoothukudi town. We have this evening him. So let us go to Thoothukudi and listen to the songs, a few Tamil songs. Over to Brother Jayasingh Joseph. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் இன்றும் இன்றும் மகிமைப்படுவதாக.
இந்த நாளிலும் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிக்கும்படியாக, துதிக்கும்படியாக நம்முடைய பாடல் புத்தகத்தில் 532வது பாடல், ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை ஏகமாய் துதித்தே போற்றி பாடுங்கள். தேவன் அளித்த நன்மை பெரியதே, கர்த்தரின் உண்மை என்றும் மாறிடாதது. ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை ஏகமாய் துதித்தே போற்றி பாடுங்கள். ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை ஏகமாய் துதித்தே போற்றி பாடுங்கள். தேவன் அளித்த நன்மை பெரியதே, கர்த்தரின் உண்மை என்றும் மாறிடாததே. தேவன் அளித்த நன்மை பெரியதே, கர்த்தரின் உண்மை என்றும் மாறிடாததே. ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை ஏகமாய் துதித்தே போற்றி பாடுங்கள். இன்றை தீனம் கூடி உம்மை போற்றி பாட ஈந்தளித்தீர் உந்தன் கிருபை. இன்றை தீனம் கூடி உம்மை போற்றி பாட ஈந்தளித்தீர் உந்தன் கிருபை. இயேசுவின் நாமத்தை உயர்த்திடுவோம், என்றும் அவர் தூதி பாடி மகிழ்வோம். இயேசுவின் நாமத்தை உயர்த்திடுவோம், என்றும் அவர் தூதி பாடி மகிழ்வோம். ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை ஏகமாய் துதித்தே போற்றி பாடுங்கள். பாவ சாவரோகம் முற்றும் என்னில் நீக்கி சாவு பயம் யாவும் போக்கினார். பாவ சாவரோகம் முற்றும் என்னில் நீக்கி சாவு பயம் யாவும் போக்கினார். சோதனை வேதனை சூழ்கையிலே சோர்ந்திடாமல் தாங்க பலன் அளிப்பார். சோதனை வேதனை சூழ்கையிலே சோர்ந்திடாமல் தாங்க பலன் அளிப்பார். ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை ஏகமாய் துதித்தே போற்றி பாடுங்கள். வானம் பூமியாவும் மாறி போகும் ஓர் நாள், வானவரின் வாக்கு மாறாதே. வானம் பூமியாவும் மாறி போகும் ஓர் நாள், வானவரின் வாக்கு மாறாதே. நீதியின் சூரியன் தோன்றிடும் நாள், சேர்த்திடுவார் ஆவலாய் காத்திருப்போரே. நீதியின் சூரியன் தோன்றிடும் நாள், சேர்த்திடுவார் ஆவலாய் காத்திருப்போரே. ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை ஏகமாய் துதித்தே போற்றி பாடுங்கள். தேவன் அளித்த நன்மை பெரியதே, கர்த்தரின் உண்மை என்றும் மாறிடாததே. தேவன் அளித்த நன்மை பெரியதே, கர்த்தரின் உண்மை என்றும் மாறிடாததே. ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை ஏகமாய் துதித்தே போற்றி பாடுங்கள். ஆண்டவருடைய நாமம் இன்றும் இன்றும் மகிமைப்படுவதாக. நான் ஒரு சின்ன சாட்சி நான் சொல்ல
விரும்புகிறேன். நான் அந்தமான் நிக்கோபார் போர்ட் பிளேயருக்கு நான் 3 தடவை நாங்கள் அங்கு போயிருக்கிறோம். அப்போது ஒரு முறை ஃபர்ஸ்ட் டைம் நான் போன பொழுது சன்னி பிரதர் வீட்டில் நாங்கள் தங்கியிருந்த பொழுது ஒரே ஒரு நிறைய காரியங்கள் சொல்லலாம், ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்கிறேன். ஒரு ஆத்துமாவை பார்ப்பதற்காக அவங்க கிட்டத்தட்ட ஒரு எத்தனையோ கிலோமீட்டர், அது எனக்கு எத்தனை கிலோமீட்டர் எனக்கு சரியாக சொல்ல தெரியல, அத்தனை கிலோமீட்டர் என்னைய மட்டும் ஒரு ஸ்கூட்டரில், ஒரு பழைய ஸ்கூட்டர் வச்சுருந்தாங்க, அந்த ஸ்கூட்டரில் கூட்டிகிட்டு போனாங்க. அப்போ தான் நான் சில காரியங்களை நான் என்னுடைய மனதில் ஞாபகப்படுத்தினேன். பாடல் புத்தகத்தில் 352வது பாடல், ஜீவியமே ஒரே ஜீவியமே, அண்ட சராசரம் அனைத்திலுமே மேவி வசிக்கும் மனிதர் அனைத்தும் பூமியில் வாழ்வது ஒரே தரமே. அந்த இடத்துல கர்த்தருடைய பணியை செய்கிற தேவனுடைய தாசன் சில கான்செப்ட்ஸ் இந்த பாட்டில் இருக்கு. இந்த கான்செப்டுடைய அடிப்படையில் அவங்க கர்த்தருடைய பணியை செய்கிறாங்க. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் தொடர்ந்து மகிமைப்படும். ஜீவியமே ஒரே ஜீவியமே, அண்ட சராசரம் அனைத்திலுமே மேவி வசிக்கும் மனிதர் அனைத்தும் பூமியில் வாழ்வது ஒரே தரமே. ஜீவியமே ஒரே ஜீவியமே, அண்ட சராசரம் அனைத்திலுமே மேவி வசிக்கும் மனிதர் அனைத்தும் பூமியில் வாழ்வது ஒரே தரமே. ஜீவியமே ஒரே ஜீவியமே, இறப்பதும் தெய்வ செயல், இடையில் இருப்பது வாழ்க்கையாகும். இறப்பதும் தெய்வ செயல், இடையில் இருப்பது வாழ்க்கையாகும். இயேசுவில் சார்வதால் பரிசுத்தம் காணும், பரிசுத்தர் ஆட்சியில் சாட்சி கூறும். இதை விடில் முடிவது வீழ்ச்சியாகும், இதை விடில் முடிவது வீழ்ச்சியாகும். ஜீவியமே ஒரே ஜீவியமே, கழிந்திட்ட காலமதை கதையை போல் மனிதரின் நாட்கள் செல்லும். எண்ணிப்பார் கழிந்திட்ட காலமதை கதையை போல் மனிதரின் நாட்கள் செல்லும். உலகத்து சேவை சாகையில் ஓயும், உன்னுடன் மரித்தபின் வருவதெது? கிறிஸ்துவின் சேவை நிலைத்து நிற்கும், கிறிஸ்துவின் சேவை நிலைத்து நிற்கும். ஜீவியமே ஒரே ஜீவியமே, அர்ப்பணம் தந்தையே கையளித்தே, கல்வி செல்வம் சுகம் பொருள் அனைத்தும் இயேசுவே வழியென வாழ்க்கையில் உம்மையே கொண்டு வாழ்வேன், என்றும் அங்கே உம்மில் வாழ்வேன்.
அர்ப்பணம் தந்தையே கையளித்தேன். கல்வி செல்வம் சுகம் பொருள் அனைத்தும் அர்ப்பணம் தந்தையே கையளித்தேன். கல்வி செல்வம் சுகம் பொருள் அனைத்தும் செல்லுவேன் சொல்லுவேன் இயேசுவே வழி என்ன வாழ்க்கையில் உம்மையே கொண்டு வாழ்வே. என்றுமே அங்கே நான் உம்மில் வாழ்வே. என்றுமே அங்கே நான் உம்மில் வாழ்வே. ஜீவியமே ஒரே ஜீவியமே அண்ட சராசரம் அனைத்திலுமே மேவி வசிக்கும் மனிதர் அனைத்தும் பூமியில் வாழ்வது ஒரு தரமே. ஜீவியமே ஒரு ஜீவியமே. Thank you, brother. Thank you, Brother Jay Singh Joseph from Thuthukudin for the blessed songs. May God use you more in this ministry for the glory of God. We once again welcome all of you in the glorious name of our Lord and Savior Jesus Christ. We also welcome on behalf of the Kodambakkam Christian Brethren Assembly and the Gospel Literature Ministries Bookshop in Chennai. Today and God willing tomorrow also we will have with us evangelist M.K. Sunny from Andaman and Nicobar Islands that side, and we praise God for him having accepted our invitation and come to this 270th Kodambakkam Zoom Bible Study meeting which we have started last year in the month of May. We praise God for God has enabled this through so many, nearly 100 plus Bible scholars, teachers, and translators, and singers, musicians, and especially the participants for them having encouraged us, and we praise God for that. We welcome our dear brother M.K. Sunny to this evening Bible study time. The topic that he has selected is be positive. So it is an important aspect when we are having different dire, difficult and disastrous situations around us in various time, in various ways. We can only be positive in the Lord. So let us continue to dwell into the Word of God, and we welcome our dear brother M.K. Sunny into the Bible study. We also welcome our evangelist Silas for the translation. Our brother Silas has been very encouraging all through the meetings right from the last year, May month onwards. We praise God. Thank you, brother. And he is from Saligramam Christian Assembly in Chennai, and we welcome our dear brother Silas Subramani into this evening time. So may the good Lord be with him also as he translates the message, the Bible study from English to Tamil. Now, for the blessing of the message, I request from Kovil Petti, brother Manohar, the elder of the assembly, Kovil Petti Assembly, for prayer to be made for the blessing of the message. Over to brother Manohar, the elder of Kovil Petti Assembly in place. Praise the Lord, brother. Praise the Lord, brother. ஜெபிக்கலாம். எங்களை கிருபையா நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். அருமையான குளிர்ச்சியான வேலையிலும் கூட தேவ சமூகத்திலே ஆண்டவரே, இந்த ஜூம் மூலமாக நாங்கள் இணைபடியான கிருபையில் எங்களுக்கு தந்திருக்கிறீர். நாங்கள் நன்றியோடு உண்மை சோத்தரிக்கிறோம். எங்களை ரட்சித்த தேவனாய் இருக்கிறீர். எங்களை வழிநடத்துகிற தேவன். எப்படிப்பட்ட கடினமான நாட்களா இருந்தாலும் கூட உங்களுடைய கிருபையும் உங்களுடைய அன்பும் உங்களுடைய இரக்கமும் தொடர்ந்து எங்களை காத்து கொண்டிருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஜூம் மூலமாக கோடம்பாக்கம் சபையின் மூலமாக நடத்தும்படியான இந்த மீட்டிங்கை கூட நீர் ஆசீர்வதிக்கிறீர். ஒரு வருடத்தை தாண்டி அந்த கூட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படியாக அநேக பரிசுத்தவான்கள் ஆசீர்வதிக்கப்படும்படிக்கு உங்களுடைய வசனங்கள் ஆண்டவரே போதிக்கப்படும்படிக்கு நீர் பாராட்டிய நன்மைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.
இப்பொழுது கூட பாடல் பாடின ஜெய்சிங் பிரதருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்னும் அதிகமான கிருபைகளும் தாழ்ந்தை தாரும் அதில் அநேக அர்த்தமுள்ள பாடல்களை நாங்கள் கேட்டு கர்த்தருக்கு மகிமையா இந்த பூமியில ஜீவிக்க பலன் தருவீராக. ஆண்டவரே, இப்பொழுது கூட செய்திக்காக உங்களுடைய சமூகத்திலே வந்திருக்க முடியாத யாவரையும் கூட நீர் ஆஸ்வதிக்க வேண்டுமாய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அந்தமானிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியான சகோதரர் எம்.கே. சன்னி அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே அவரை பலப்படுத்தும், உங்களுடைய வசனங்களை தந்தரலும், உங்களுடைய ஆவியானவர் தாமே அவரோடு கூட இருந்து சத்தியங்களை போதிக்க பலனரல வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். டிரான்ஸ்லேஷன் செய்யும்படியான எங்களுடைய சகோதரன் சைலஸ் சுப்பிரமணிக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவரையும் கூட ஆசிர்வதியும், சரியான வார்த்தைகள் அவள் கிடைக்கும்படியான கிருபைகளை தாரும். இப்படியாக கொடுக்க முடியாத செய்தி ஆண்டவரே, இதுல இணைந்திருக்க முடியாத ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் இருக்க நீ உதவி செய்வீராக. எல்லா நிலைமையிலும் நீ காத்துக்கொண்டு வழிநடத்த வேண்டுமாய் கர்த்தரும் மீட்பரும் மற்றவருமாய் இருக்க முடியாத இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றியோடு கூட ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Thank you, Brother Manohar from Kovilpatti Assembly in South Tamil Nadu. Now we are going over to Andaman, to Brother M.K. Sunny, and to Chennai, to Brother Silas. Praise the Lord. Sound clear, brother? Clear, brother. Good. It's my great privilege to have this opportunity to come together in this Zoom platform and to greet all the brethren who are across the country. இந்த ஜூம் வழியாக நாம் ஒன்று சேர்ந்து வருவதிலே எனக்கு கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறேன். எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். I thank Brother Jaising who introduced me to Brother Santosh Johnson, and that's why I could able to come to Kodambaka Assembly Zoom meeting. சகோதரர் ஜெய்சிங் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்தான் சகோதரர் சந்தோஷ் ஜான்சனுக்கு அறிமுகப்படுத்தினார். அதன் மூலமாக தான் நான் இவ்விதமாக செய்து கொடுக்கும்படியாக வந்திருக்கிறேன். I could see many faces which are very familiar to me, and I'm thankful to God for giving an opportunity to see all the brethren who are very close to me and had fellowship with me in the past. இங்கே நான் பார்க்கக்கூடிய அநேக முகங்கள் மிக அதிகமாக நான் பழக்கப்பட்ட முகங்களாக இருக்கிறது. மறுபடியுமாக அவர்களை இந்த விதத்திலே பார்ப்பதிலே ஐக்கியப்படுவதிலே தேவன் கொடுத்த வாய்ப்பை நினைத்து ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். When I visit Tamil Nadu, normally I am accepted as a Tamil preacher. நான் தமிழ்நாட்டுக்கு எப்பொழுதெல்லாம் வருகிறேனோ அப்பொழுது தமிழ் கிறிஸ்தவனாக தான் நான் அங்கே பார்க்கப்படுகிறேன். In this particular meeting, brother asked me to speak in English, so I am just going to speak in English. இந்த கூட்டத்திலே ஆங்கிலத்திலே பேசும்படியாக சொன்னார், அதனாலே நான் ஆங்கிலத்திலே பேசுகிறேன். I am not good in any of these languages. இந்த மொழிகள் எதிலும் நான் சிறப்புடையவன் அல்ல. Because I am living in Andaman, which is called mini India. நான் அந்தமானிலே வாழ்கிறேன், அது ஒரு குட்டி இந்தியா என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. People from all the states are staying here and we are using different languages. இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஜனங்கள் இங்கே வந்து வாசம் செய்வதனாலே எல்லா வகையான மொழிகளும் இந்த இடத்திலே கலந்திருக்கிறது. Even in my local assembly, we have a number of language people in the assembly. நாங்கள் கூடி வரக்கூடிய அந்த ஸ்தல சபையிலே கூட பல மொழி பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள். I am a basically Malayali man. நான் மலையாளி. But now in the assembly I speak in Hindi and Tamil to cater the spiritual need of the people of this assembly. ஆனால் என்னுடைய ஸ்தல சபையிலே ஹிந்தி தமிழ் ஆகிய இரண்டு மொழிகளை நான் ஜனங்களுடைய ஆவிக்குரிய பிரயோஜனத்திற்காக நான் பயன்படுத்துகிறேன். When God gives opportunities like this, I am also able to speak in other languages. தேவன் இவ்விதமான சந்தர்ப்பத்தை கொடுக்கும் பொழுது மற்ற மொழிகளில் பேசக்கூடிய அந்த வரத்தையும் தேவன் எனக்கு கொடுக்கிறார். I thank God for all the privileges God gave me in the past and even today the privilege God has given to me.
தேவன் கடந்த நாட்களிலும் இப்பொழுதுள்ள நாட்களிலும் தேவனுக்கு கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை நினைத்து தேவனுக்கு நான் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். I request all the brothers and sisters and children to pray for me so that I'm able to discuss the word of God in a proper way. தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதன் மூலமாக நான் தேவனுடைய வசனத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள அது ஏதுவாய் இருக்கும். For this meeting, I have taken a topic which is be positive. நான் இந்த நாளிலே கொடுக்கும்படியாக எடுத்துக்கொண்ட தலைப்பு நேர்மறையாக இருங்கள் என்ற தலைப்பாகும். As Brother Johnson is mentioning, it's an apt subject where the whole world is facing different difficulties, problems, and afflictions. இந்த தலைப்பானது இப்பொழுது நாம் கடந்து செல்லக்கூடிய இந்த சூழ்நிலைக்கு ஏற்ற ஒரு தலைப்பாக இருக்கிறது. முழு உலகமும் எல்லா வகையான துன்பங்களுக்குள்ளும் அங்கே சோதனைகளுக்குள்ளும் பல வகையான பிரச்சனைகளுக்குள்ளும் சென்று கொண்டிருக்கிறது. We are witnessing a pandemic that is COVID. நாம் இந்த கோவிட் என்கின்ற அந்த உலகளாவிய கொள்ளை நோய் காணப்படுகிறது. I am very sad to hear the home calls of our dear brethren who are in Tamil Nadu, and I express my condolence to the bereaved families. ஒரு வருத்தத்திற்குரிய காரியம் என்னவென்றால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அநேக தேவ பிள்ளைகள் மறுமைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். Let us be in prayers so that we can comfort each other. நாம் ஜெபத்தோடு இருப்பதின் மூலமாக அவர்களை நாம் ஒருவருக்கொருவர் ஆற்றிக்கொள்வோம். May the name of God be glorified. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. This is a very toughest time that we are facing. நாம் சந்திக்கக்கூடிய மிக கடினமான காலங்களாக இது இருக்கிறது. And this generation, the people who are living in this generation has a special experience that we are witnessing a pandemic. இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சந்ததியானது ஒரு குறிப்பிட்ட இந்த கொள்ளை நோய்க்கு சாட்சியாக இருக்கிறது. Maybe 100 years back, another generation, they witnessed a pandemic. 100 வருடத்திற்கு முன்பதாக இன்னொரு கொள்ளை நோய்க்கு அந்த சந்ததி சாட்சியாக இருந்தது. If further, when the further generation comes, we can tell it to them that what it really means, the pandemic. வரக்கூடிய சந்ததிக்கு ஒரு கொள்ளை நோய் என்றால் என்ன என்று நாம் அவர்களுக்கு சொல்லக்கூடிய சாட்சிகளாக இருக்கிறோம். If that is the case, we can also testify that how God kept us to go through this pandemic period. அதே சமயத்திலே தேவன் அப்படிப்பட்ட இந்த கொள்ளை நோய் சமயத்திலே எவ்விதமாக கடந்து செல்லும்படியாக உதவி செய்தார் என்று அவர்களுக்கு நாம் சாட்சி கூற முடியும். As we are in a very chaos and very distressed situations, let us have the concept as the Lord giving to us today, be positive. இப்படிப்பட்ட மோசமான குழப்பம் நிறைந்த சமயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது தேவன் இந்த நாளிலே கொடுக்கக்கூடிய இந்த வசனங்களாகிய நேர்மறையாக இருங்கள் என்பது நம்மை ஆற்றக்கூடியதாக இருக்கிறது. Just for the information, as an introduction, I just want to say a few words like this. முன்னுரையாக சில வார்த்தைகளை இவ்விதமாக நான் சொல்லுகிறேன். Be positive is a word taken out from the concept positivism. அதாவது நேர்மறை என்ற அந்த கொள்கையிலிருந்து நேர்மறையாக இருங்கள் என்கின்ற அந்த வார்த்தையானது எடுத்துக்கொள்ளப்படுகிறது. And this has been brought from the concept of sociology. It's a branch of sociology science. அதாவது இது சமூக நலம் சார்ந்த ஒரு கிளையாக இது காணப்படுகிறது. And Augustus Comte is the one who brought this concept and added this as a branch of study in sociology. அதாவது அகஸ்டு கான்ஃபே என்பவர்தான் இந்த சமூக கிளையிலே இதை சேர்த்தவராக காணப்படுகிறார். I just want to read the quote. Positivism is a philosophy of science that assumes epistemological, ontological,
and methodological perspective. Brother, you continue. Yeah. And the basic principle of positivism is that அதாவது நேர்மறை சத்தியத்தினுடைய அடிப்படை காரியம் என்னவென்றால், the all factual knowledge is based on the positive information gained from. அதாவது நேர்மறையான எல்லா அறிவுகளும் இதிலிருந்து பெறப்படக்கூடியதாக அடிப்படையானதாக இருக்கிறது என்பதாகும். And that is based on experience, and that every idea beyond this realm is demonstrable fact or metaphysical, manotattvam. இப்படிப்பட்ட அனுபவங்கள் அனைத்தும் பெறப்படக்கூடிய அனுபவங்கள் அனைத்தும் மனோ தத்துவங்களாக இருக்கிறது என்பதாகும். As theoretically this word can be understood in this way. எழுத்துப்பூர்வமாக இவ்விதத்திலே இதை நாம் சொல்லக்கூடும். As a part of this study, there are 3 stages. இந்த படிப்பிலே 3 நிலைகள் காணப்படுகிறது. One is theological stage. ஒன்று இறையியல் சத்தியம். Second, the metaphysical stage. இரண்டாவதாக மனோதத்துவியல் நிலை. And the third one is positive stage. மூன்றாவதாக நேர்மறையான நிலை. I just want to sum up this concept in my own words like this. இந்த காரியங்களை என்னுடைய வார்த்தையில் இவ்விதமாக நான் கூறுகிறேன். Positivism must be rooted in our heart. நேர்மறையான இந்த காரியமானது நம்முடைய இருதயத்தில் ஆழமாக பதிந்திருக்க வேண்டும். Explore through our mind. அது நம்முடைய சிந்தனையின் வழியாக வெளிப்பட வேண்டும். And explicit in our actions. அவைகள் நம்முடைய செயலின் மூலமாக வெளிப்பட வேண்டும். Okay. This is what I want to sum up about this positivism. இந்த நேர்மறை காரியங்களை இவ்விதமாக நான் சுருக்கி சொல்லும்படியாக ஆசைப்படுகிறேன். A concept has come out from the heart. இதனுடைய அடிப்படை காரியங்கள் நம்முடைய இருதயத்திலிருந்து வெளிப்பட வேண்டும். Molded in our mind. அவைகள் நம்முடைய சிந்தனையிலே அவைகள் அங்கே உருவாக்கப்பட வேண்டும். And put it in actions of our practical Christian life. நம்முடைய அனுதின கிறிஸ்துவ வாழ்க்கையிலே அவைகள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். That means it starts from heart and coming out in our actions. அவைகள் நம்முடைய இருதயத்திலிருந்து புறப்பட்டு நம்முடைய செயலின் மூலமாக வெளிப்பட வேண்டும் என்பதுதான் அர்த்தம். If we want to be positive, we need to develop a character of positivism within ourselves. நேர்மறையாக நாம் இருக்க வேண்டும் என்றால் இந்த தத்துவமானது நம்முடைய இருதயத்திலிருந்து அவைகள் நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவமாக்கி கொள்ளப்பட்டதாக இருக்க வேண்டும். As I just want to go to ask a question, why to be positive? நான் இவ்விதமாக கேள்வி கேட்பேன் என்றால் ஏன் நாம் நேர்மறையாக இருக்க வேண்டும்? Because of the multitude of negativism around us. ஏனென்றால் எதிர்மறையான அநேக கருத்துக்கள் நம்மை சுற்றி இருப்பதின் நிமித்தமாக. We know that both national and international. நம்முடைய நாட்டை தழுவியும் அதாவது உலகளாவிய நாட்டை தழுவியும் நாம் பார்க்கும்போது both local and foreign. நம்முடைய நாடு மற்றும் உலகளாவிய நிலையில் everywhere we could see and witness negativism. எங்கு பார்த்தாலும் எதிர்மறையான காரியங்கள் அங்கே வலியுறுத்தப்படுகிறது. People are telling, how can we live? ஜனங்கள் சொல்லுகிறார்கள், எப்படி நாம் வாழ முடியும்? Oh, who survived in this particular period? இந்த குறிப்பிட்ட காலகட்டத்திலே யார் வாழ முடியும்? Whether we will be able to have a future? நமக்கு எதிர்காலம் இருக்கிறதா? Will be able to use our capacity in the further days? வரக்கூடிய நாட்களிலே நம்முடைய காரியங்களை நாம் திறம்பட செய்ய முடியுமா? Everywhere there is darkness and clouds surrounded us. எங்கு பார்த்தாலும் நம்மை சுற்றி இருளும்
மப்பு மந்தாரமும் நம்மை சுற்றி இருக்கிறது. Always having the depression within ourselves. எப்பொழுதும் நம்முடைய மனதிலே அழுத்தத்தினாலே நிறைந்திருக்கிறோம். Discouragement and disappointment. அங்கே மன அழுத்தங்களும் குழப்பங்களும் நம் வாழ்க்கையில இருக்கிறது. In this particular situation, we know that it's an experience that we all are going through. இந்த குறிப்பிட்ட சமயத்திலே நாம் அனைவருடைய அனுபவமாக இது காணப்படுகிறது. I just want to tell that we as a believer is facing this particular negativism in our different areas of our life. விசுவாசிகளாக இருக்கக்கூடிய நாம் நம்முடைய வாழ்க்கையின் பல பகுதிகளிலே இந்த எதிர்மறையான காரியங்களை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். Knowingly or unknowingly, we are also being a part of this negativism. நாம் தெரிந்தோ தெரியாமலோ இந்த எதிர்மறை இந்த காரியத்திலே நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். You take it your physical side. நம்முடைய சரீர காரியங்களை நாம் பார்ப்போம். We are afraid of COVID. நாம் இந்த கோவிடுக்கு பயந்து வாழ்கிறோம். Because we need to be careful and we need to be fearful because we are witnessing such a tragic loss of our own dear ones around us. நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நமக்கு நெருங்கினவர்களுடைய அந்த காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது, அவருடைய நிலையை நாம் பார்க்கும் பொழுது நாம் ஜாக்கிரதையுள்ளவர்களாகவும் எச்சரிக்கையுள்ளவர்களாகவும் இருப்பதற்கு நாம் சாட்சிகளாக இருக்கிறோம். People are having lot of money. ஜனங்கள் அதிகமான செல்வத்தை கொண்டிருக்கிறார்கள். They have lot of influences. அநேக மற்றவர்களுடைய நெருக்கங்கள் இருக்கிறது. There are lot of friends and relatives for us. அநேக நண்பர்கள் உறவினர்கள் நமக்கு இருக்கிறார்கள். But when there is a COVID affection on our life comes, ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த வியாதியினுடைய அந்த தாக்கம் வரும்போது money doesn't work out. பணம் ஒருபொழுதும் அங்கே வேலை செய்யாது. And relations don't be favor to us and they are not able to help us. உறவினர்கள் நமக்கு உதவி செய்ய இயலாத நிலைமையில் அவர்கள் இருக்கிறார்கள். Even our own very close contact hospitals are not accepting us. நமக்கு மிக நெருங்கி இருக்கக்கூடிய அந்த மருத்துவமனைகள் கூட நம்மை ஏற்றுக்கொள்வதில்லை. And we are witnessing this. இதற்கு நாம் சாட்சிகளாக இப்பொழுது இருக்கிறோம். Many of the believers, they lost their life as they are not able to get oxygen support. அநேக விசுவாசிகளையும் பார்க்கும் பொழுது அவர்கள் ஜீவிக்கக்கூடிய அந்த ஆக்சிஜன் கிடைக்காமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். And physically we are thinking that if all our facilities are with us, even still we are unable to have a healthy life in this society. எல்லா வகையான உபகரணங்களும் இருந்த போதிலும் அவைகள் எல்லாம் நமக்கு கிடைக்க முடியாத சூழ்நிலையிலே இந்த காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். And physically we are thinking that everywhere it is negative experiences. அதாவது சரீர பிரகாரமாக பார்க்கும் பொழுது எங்கு பார்த்தாலும் எதிர்மறை காரியங்களே காணப்படுகிறது. And when we come to the spiritual sphere, ஆவிக்குரிய பயம் என்கின்ற அந்த இடத்தில் நாம் வரும் பொழுது we are not getting any congregational support for gathering together commonly in a place. ஒரு இடத்திலே சபையாக கூடி வரக்கூடிய அந்த நிலை நமக்கு இப்பொழுது இல்லை. Brothers are unable to meet each other. சகோதரர்கள் ஒருவரையொருவர் சந்திக்க முடியாத நிலைமை காணப்படுகிறது. In our weakness, someone is not able to come and pray for us. நம்முடைய பலவீனத்திலே ஒருவர் நமக்கு வந்து ஜெபம் செய்ய முடியாத நிலைமை இருக்கிறது. Even some of our very dear one has gone home cold. We are unable to go and have a burial for him. சிலர் இந்த உலகத்தை விட்டு மாற்றப்பட்டிருக்கிறார்கள். அவர் அந்த நிலைமையிலே
அவர்களுக்காக சென்று அந்த இறுதி ஊர்வலத்திலே கலந்து கொள்ள முடியாத நிலை இந்த சமயத்திலே காணப்படுகிறது. We lack a lot of spiritual once again brother, we lack lot of spiritual fellowship in these days. இந்த நாட்களிலே அதிகமாக ஆவிக்குரிய குறைபாடுகள் ஏற்பட்டிருக்கிறது. Thank God that at least God has given an opportunity to have a Zoom platform whereby we can meet each other and share the word of God and encourage one another. ஆனால் தேவன் இவ்விதமாக இந்த ஜூம் என்கின்ற இணையதளத்தின் மூலமாக ஒருவருக்கொருவர் நாம் உற்சாகப்படுத்திக் கொள்ளும்படியான நிலையை ஏற்படுத்தி இருப்பதற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். We were not having this kind of facility in these islands. Once again, we were not having this facility in these islands some time back. Okay. இந்த தீவிலே இப்படிப்பட்ட எந்த ஒரு ஏதுக்களும் இல்லாமல் இருக்கிறது. But by God's grace for 2 weeks we are having this Zoom meeting here in these islands. ஆனால் தேவனுடைய கிருபையினாலே கடந்த 2 வாரங்கள் இந்த தீவிலே இவ்விதமான Zoom meeting நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. I know that this Kodambakkam assembly is having this is 270th meeting right now. கோடம்பாக்கம் சபையார் இப்பொழுது 270வது அந்த கூட்டத்தை நடத்துகிறார்கள். Thank God for the effort that the brothers have taken to coordinate the people and encourage the people spiritually. ஆவிக்குரிய விதத்திலே ஜனங்களை உற்சாகப்படுத்தும்படியாக அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். And socially also we are having lot of challenges. சமூக ரீதியிலும் அதிகமான சவால்கள் நமக்கு இருக்கிறது. People are not able to go out freely. வெளியிலே ஜனங்கள் சாதாரணமாக போக முடிவதில்லை. Even some of the people are not able to go to their office. சிலர் தங்களுடைய அலுவலகத்துக்கு செல்ல முடிவதில்லை. Children are not having classes in the school atmosphere. அதாவது மாணாக்கர்கள் பள்ளிக்கு சென்று படிக்கக்கூடிய அந்த சூழ்நிலை இப்பொழுது இல்லை. There are a lot of such kind of struggles that we are facing in these days. இந்த சமயத்திலே இப்படிப்பட்ட अनेक பிரச்சனைகளை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். And I want to tell you that negativism is the topmost priority of Satan. இந்த எதிர்மறை தத்துவமானது சாத்தானுடைய மிக உயர்வான ஒரு கோட்பாடாக அது காணப்படுகிறது. Even right from the beginning of the creation, Satan is trying to establish the negativism within the society. சாத்தான் ஆதி காலத்திலிருந்தே இந்த எதிர்மறை தத்துவத்தை சமுதாயத்திலே அவன் அதிகமாக பயன்படுத்தக்கூடியவனாக காணப்பட்டான். If you turn back to Genesis chapter 1 verse 1 and 2, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2 வசனங்களை நீங்கள் பார்க்கும்போது, in the beginning God created the heaven and the earth was without form and void, and darkness was upon the face of the deep. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார். And when we come to chapter 3, 3வது அதிகாரத்திற்கு நாம் வரும்போது, the verses starting from 2, 2வது வசனத்திலிருந்து, and the woman said to the serpent, we may eat of the fruit of the trees of the garden, but God said, you shall not eat of the fruit of the tree that is in the midst of the garden, neither shall you touch it lest you die. But the serpent said to the woman, you will not surely die, for God knows that when you eat of it, your eyes will be open and you will be like God, knowing good and evil. ஆகிய நான் படிக்க ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து 1வது வசனத்திலிருந்து, தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கில் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். God permitted everything in the garden of Eden to Adam and Eve.
ஏதேன் தோட்டத்திலே ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தேவன் எல்லா வகையான சுதந்திரத்தையும் கொடுத்திருந்தார். except the tree which is in the midst of the Garden of Eden. குறிப்பாக அந்த தோட்டத்தின் நடுவில் இருக்கக்கூடிய அந்த விருட்சத்தை தவிர. Satan is particularly pointing out what is not to be touched or not to be eaten, that is given permission to that Eve. இங்கே சாத்தான் குறிப்பாக எது அங்கே அதாவது எது தொடப்படக்கூடாதோ, அதாவது எது சாப்பிடக்கூடாதோ அதை குறித்து அவன் மிக அக்கறை உள்ளவனாக சாத்தான் காணப்பட்டான். What God forbids, that is the priority of Satan in relationship with a human being. சாத்தான் தேவன் எது செய்யக்கூடாது என்று சொன்னாரோ அதைதான் அதிகமாக அங்கே செய்யும்படியாக மனிதகுலத்தை தூண்டக்கூடியவனாக இந்த இடத்திலே பார்க்கிறோம். Knowingly or unknowingly, we the believers are sometime in the trap of Satan. தெரிந்தோ தெரியாமலோ அநேக சமயத்திலே விசுவாசிகளாகிய நாமும் அவனுடைய வஞ்சகத்திலே விழுந்து போகிறோம். 2 Corinthians chapter 4 verse 4 says like this. 2 கொரிந்தியர் 4:4 விதமாக படிக்கிறோம். Brother, please read in Tamil. ஓகே. தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்குள் பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான். God of the world has blinded the minds of them which believe not. இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான் என்று நாம் படிக்கிறோம். Why negativism overrules the positivism? இங்கே எதிர்மறை இந்த தத்துவமானது எப்பொழுதுமே அங்கே எதிராகவே இருக்கிறது. Because we lack in faith. ஏனென்றால் நாம் விசுவாசத்திலே குறைவுபட்டவர்களாக காணப்படுகிறோம். That is what Paul exhort to 2 Corinthians. அதைதான் 2 கொரிந்தியரிலே பவுல் அங்கே சொல்லுகிறார். As we the children of God, in this particular junction, we need to be positive. தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் இந்த குறிப்பிட்ட இடத்திலே நாம் நேர்மறையாக இருப்பது அவசியம். I just want to tell one example of this. நான் ஒரு உதாரணத்தை நான் சொல்லுகிறேன். A frog decided to reach the top of the tree. ஒரு தவளையானது மரத்தினுடைய உச்சியை அடையும்படியாக முயற்சி எடுத்தது. And as it was climbing up, all the other frogs were shouted. அவ்விதமாக அது முயற்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது மற்ற எல்லா தவளைகளும் இவ்விதமாக சத்தம் விட்டது. It is impossible, it is impossible. அது ஒருபோதும் முடியாது, அது ஒருபோதும் முடியாது. But still the frog reached the top of the tree. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அந்த தவளை அந்த மரத்தினுடைய உச்சியை அடைந்தது. You know why? How? அது எப்படி என்று உங்களுக்கு தெரியுமா? Because he was the deaf and he thought everyone was encouraging him to reach the top of the tree. அது அதாவது செவிடா இருந்ததினாலே மற்ற எல்லா தவளைகளும் என்னை உற்சாகப்படுத்துகிறார்கள் என்று நினைத்து நிமித்தமாக அது அந்த மரத்தினுடைய உச்சியை அடைந்தது. That's why we just want to understand in this manner. Be deaf to negative thoughts. Be deaf to negative thoughts. நாம் அநேக சமயத்திலே எதிர்மறையான சிந்தனை கொண்டவர்களாக இருக்கிறோம். எதிர்மறையான சிந்தனைகளுக்கு நாம் பிரேக்கிங் பிரதர். Yeah, we need deaf to the negative thoughts. நாம் எதிர்மறையான அந்த சிந்தனைகளுக்கு நாம் செவிடர்களாக இருக்க வேண்டும். If your aim is to be rich, we need to be deaf if we want to reach our.
உங்களுடைய நோக்கத்தை நீங்கள் அங்கே முடிக்க வேண்டும் என்றால், நோக்கத்திற்கு நேராக ஓட வேண்டும் என்றால், நீங்கள் அங்கே செவிடர்களாக காணப்பட வேண்டும். Don't expect that everyone will be encouraging you. எல்லாருமே உங்களை உற்சாகப்படுத்துவார்கள் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். Don't expect that every situation is favorable to you. எல்லா சூழ்நிலைகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்க வேண்டாம். Don't expect that always I am with a very good health and I'll be keeping very young, energetic life. நான் என்னுடைய வாழ்க்கை எப்பொழுதுமே வாலிபமாக, சக்தி நிறைந்ததாக, பலனுள்ளதாகவே எப்பொழுதும் இருக்கும் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். Life has a graph like the up and down. நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதுமே இந்த கிராஃபை போல மேலும் கீழும் போகக்கூடியதாக இருக்கிறது. There are a lot of challenges that we are going to face, which may gives us differences of experiences. நாம் சந்திக்கக்கூடிய அநேக பிரச்சனைகள் நமக்கு பல வகையான அங்கே அனுபவங்களை கற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. So let us be positive in our Christian life. ஆகவே நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில எப்பொழுதும் நேர்மறையாக இருப்போம். Negativism is the utmost priority of Satan, so we should be deaf to Satan. எதிர்மறை அந்த காரியமானது எப்பொழுதுமே சாத்தானுடைய ஒரு வஞ்சகமாக இருக்கிறது. ஆகவே அதற்கு நாம் செவிடர்களாக காணப்படுவோம். If we are not giving ear to Satan, we can have a victorious Christian life and a pleasant Christian life, even in the midst of all struggles and troubles. பல வகையான மேடுகளும் பள்ளங்களும் பிரச்சனைகளும் நம்முடைய வாழ்க்கையில இருந்தாலும் இந்த எதிர்மறை காரியத்திற்கு நாம் செவிசாய்க்காமல், சாத்தானுக்கு செவிசாய்க்காமல் இருப்போம் என்றால் ஒரு அற்புதமான கிறிஸ்துவ வாழ்க்கை நம்மால் வாழ முடியும். David said in Psalms 23 verse 4, though I walk through the valley of the shadow of death, I will fear no evil, because thou art with me. சங்கீதக்காரன் 23ஆம் சங்கீதம் 4வது வசனத்திலே சொல்லும் பொழுது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று சொல்லுகிறார். So David understands that we have ups and downs in our life. ஆகவே இங்கே சங்கீதக்காரன் தாவீது என்ன வருகிறார் என்றால், நம்முடைய வாழ்க்கையிலே மேடு பள்ளங்கள் நிச்சயமாக இருக்கதான் செய்யும். So let us have the factual understanding so that we can face the life ahead. ஆகவே இதை குறித்து ஒரு நேர்மறையான சிந்தனை இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை நாம் சந்திக்க முடியும். I just want to share one more concept in this evening. இந்த மாலைகளிலே இன்னொரு காரியத்தையும் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். Positivism is a biblical concept. நேர்மறை இந்த காரியமானது வேதாகமத்தினுடைய கருப்பொருளாகவும் இருக்கிறது. Genesis chapter 1 verse 1-2 we have read that there was everything void in this world. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனத்திலே நாம் படித்தோம், எல்லாம் அங்கே வெறுமையாய் இருந்தது என்று சொல்லி. But the very next verse, let there be, let there be, let there be, and the final word, let us make man in our own image. ஆனால் அடுத்த வசனத்திலிருந்து நாம் பார்க்கும் பொழுது, உண்டாக கடவுது அல்லது உண்டாயிற்று உண்டாயிற்று என்று வசனத்தை நாம் படித்து கடைசியிலே அங்கே மனிதன் அங்கே உண்டாக்கப்படுகிறான். There was a lot of chaos and what we called it is nothing was there. அங்கே ஒழுங்கின்மையா இருந்தது, சொல்ல போனால் எதுவுமே அங்கே இல்லாமல் இருந்தது. But by the positivism of God makes everything possible and created. அங்கே தேவனிடத்திலே அந்த நேர்மறையான அந்த காரியம் இருந்தபடியினாலே அவைகள் எல்லாம் உண்டாக்கப்பட்டது இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம். If you look around the creation of the whole world, இந்த முழு உலகத்தினுடைய சிருஷ்டிப்பை நீங்கள் பார்க்கும் பொழுது, when God created everything, he has given us a proof that positivism can be possible.
இவைகள் எல்லாவற்றையும் அவர் உண்டாக்கியது நிமித்தமாக நேர்மறையான காரியங்கள் நிச்சயமாக உண்டாக வாய்ப்பு இருக்கிறது என்பதை அவைகள் நமக்கு சுட்டி காட்டுகிறது. We know that lotus is a beautiful flower. நமக்கு தெரியும் இந்த அதாவது லோட்டஸ் என்பது அழகான ஒரு மலர். It is coming out from slushy and mushy areas. அது மிக அழுக்கான இடத்திலிருந்து அவைகள் அது உருவாகிறது. But the flower gives beautiful vision to us. ஆனால் அந்த மலர் நமக்கு மிக அழகான அங்கே பார்வையை நமக்கு கொடுக்கிறது. I had been to Philippines for some time back. சில நாட்களுக்கு முன்பதாக பிலிப்பைன்ஸுக்கு நான் போயிருந்தேன். When I went to Philippines, I traveled almost all the areas of Philippines. அந்த பிலிப்பைன்ஸினுடைய எல்லா பகுதிகளுக்கும் நான் சென்றிருந்தேன். And I could minister the word of God in many of the assemblies over there. அங்கே இருக்கக்கூடிய அநேக திருச்சபையிலே நான் தேவனுடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. One day when I was going to see the University of Philippines, அந்த பிலிப்பைன்ஸில் இருக்கக்கூடிய அங்கே பல்கலைக்கழகத்தை சந்திக்க நான் பார்க்க போயிருந்தேன். University of Philippines is a world famous university. அங்க இருக்கக்கூடிய அந்த பல்கலைக்கழகம் அது மிகவும் உலக பிரசித்தி பெற்ற ஒன்றாக இருக்கிறது. When I was going with a dear brother, he stopped his car in a particular place where the road was in a very slope position. அங்கே நான் ஒரு சகோதரனோடு கூட சென்று கொண்டிருக்கும் பொழுது மிக சறுக்கலான ஒரு இடத்திலே வந்த பொழுது அந்த சகோதரர் தன் வாகனத்தை அங்கே நிறுத்தினார். He put the gear of the car in a neutral position. அங்கே தன்னுடைய அந்த கியரை நியூட்ரல் பொசிஷனிலே அவர் வைத்திருந்தார். And he lifted up both his legs. அவர் தன்னுடைய இரண்டு கால்களையும் எடுத்து விட்டார். I could see that the car is going back upwards. அந்த கார் அவ்விதமாக பின்னோக்கி மேலே அப்படி ஏறி சென்றது. I just looked at his foot area. He is not touching. He is not giving any accelerator. அவருடைய காலை நான் பார்க்கும் பொழுது எந்த ஒரு ஆக்சிலேட்டரும் அவர் கொடுக்கவில்லை. But still car is moving backward to the hilltop. அப்படி இருந்த சமயத்திலும் அது பின்னோக்கி மலைக்கு நேராக அதாவது ஏறுமுகமாக சென்று கொண்டிருந்தது. And right side that brother show me a board. அங்கே இடது பக்கத்திலே சகோதரர் காட்டினார் magnetic hill. மேக்னெட்டிக் சீல். Magnetic hill. அதாவது காந்தம் நிறைந்த மலை என்ற குறிப்பு எழுதியிருந்தது. That particular area, if any object of iron is that the hill will draw it back in the top. அந்த மலையிலே இரும்பினாலான காரியங்கள் எது இருந்தாலும் அது அவ்விதமாக பின்புறமாக இழுக்கக்கூடிய தன்மை கொண்டதாக அந்த மலை இருந்தது. Look at the nature. அந்த இயற்கையை பாருங்கள். Nature will teach us that you should be positive. இயற்கை நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம் நீங்கள் நேர்மறையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி. Things around us are always maybe most of the time negative. நம்மை சுற்றி இருக்கக்கூடிய காரியங்கள் ஒருவேளை எப்பொழுதுமே எதிர்மறையாக இருக்கலாம். But still I want to tell you, my brothers and sisters, we can be positive. ஆனால் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நேர்மறையாக நீங்கள் இருக்க முடியும். If you want to be a positive man, then you have to look at Paul and say, follow with him. Philippians 1 verse 21. நீங்கள் நேர்மறையாக இருக்க வேண்டும் என்றால் அப்போஸ்தலனாகிய பவுலோடு நீங்கள் சேர்ந்து பிலிப்பியர் 1:22 பார்க்கிறது போல என்னை நோக்கி பாருங்கள் என்கின்ற அந்த கூற்றை நீங்கள் காண முடியும். Paul said like this, for to me to live is Christ and to die is gain. பவுலை பொறுத்தமட்டிலும் கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். Whether a favored situation comes or unfavored situation comes,
even சாதகமா- in both the situations, I will be positive. சாதகமான சூழ்நிலையோ அசாதாரணமான சூழ்நிலையோ எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நான் நேர்மறையாக இருப்பேன். In our God's creation witnessing us that we should be positive. தேவனுடைய சிருஷ்டிப்புகளும் நேர்மறையாக இருங்கள் என்று சொல்லி நமக்கு சாட்சி கூறுகின்றன. In our family life, we can be positive. நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே நேர்மறையாக இருக்க முடியும். If we turn back to Abraham's life, we know that he is very positive man. ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நாம் திரும்பி பார்க்கும் பொழுது அவர் எப்பொழுதுமே நேர்மறையான சிந்தனை கொண்டவராக இருந்தார். There was a time that he was having no hope in his family life to have a generation. ஒரு சந்ததி உருவாகக்கூடிய எந்த ஒரு வாய்ப்பும் இல்லாத ஒரு சூழ்நிலை ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே இருந்தது. Genesis chapter 18 verses 10 to 14 we could read this portion. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 10 லிருந்து 14 வரையில வசனங்களிலே இவைகளை நாம் படிக்க முடியும். And I'm just reading verse 11 only. Now Abraham and Sarah were old and well stricken in age, and it ceased to be saying with Sarah after the manner of women. 11வது வசனத்திலே ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களாய் இருந்தார்கள், ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. But still God said, next year you are going to have a child of your own. ஆனால் ஆண்டவர் சொன்னார், அடுத்த வருடத்திலே உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் என்று சொல்லி. And through the life of Abraham, we are taught that even in all situations are not favorable to us, still we can be positive. அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது, நம்முடைய வாழ்க்கையிலே சந்தர்ப்பங்கள் எதிர்மறையாக இருந்தாலும் நேர்மறை சிந்தை உள்ளவர்களாக இருக்க முடியும் என்று அது நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. When we come to the life of Joshua, we can see Joshua chapter 24 verses 14 and 15. யோசுவாவினுடைய வாழ்க்கையில வரும்பொழுது யோசுவா 24ஆம் அதிகாரம் 14 மற்றும் 15 வசனங்களிலே the people who are around him are not supporting him. அவனை யோசுவாவை சுற்றி இருக்கக்கூடிய ஜனங்கள் அவனுக்கு எந்த விதத்திலும் அங்கே உதவிகரமாக இருக்கவில்லை. Even though he is the sole leader in this congregation, still the people are not accepting the way, the principles that he is following. அவன் அந்த ஜனங்களுடைய தலைவனாக இருந்த போதிலும் அவன் பின்பற்றக்கூடிய அந்த கோட்பாட்டிலே அவர்கள் உடன்பட்டவர்களாக இல்லை. But verse 15 he mentioned like this. 15வது வசனத்தில் இவ்விதமாக சொல்லுகிறார், as for me and my house we will serve the Lord. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரை சேவிப்போம். Even in the life of Joshua is giving an example so that we can follow this in our family life. இந்த யோசுவாவினுடைய இந்த வாழ்க்கையானது நம்முடைய அங்கே குடும்பத்திற்கு அது சாட்சியுள்ளதாக காணப்படுகிறது. Even today we are talking about Abraham, we are talking about Joshua because of the positivism they maintained in our Christian life. இன்றைக்கும் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்தும் யோசுவாவினுடைய வாழ்க்கையிலிருந்தும் நாம் பேசுவதனுடைய காரணம் அவருடைய வாழ்க்கையிலே நேர்மறையான அந்த விசுவாசம் இருந்தது. When we come to the physical life of Moses, மோசேயினுடைய சரீர பிரகாரமான அந்த வாழ்க்கையில் வரும் பொழுது he was always hesitate to take up a responsibility as God has bestowed upon him. அவன் எப்பொழுதுமே தேவன் தனக்கு கொடுத்த வாய்ப்பை அவன் உதாசீனப்படுத்தக்கூடியவனாகவே மோசே காணப்பட்டார். When we go to Exodus chapter 4, யாத்ராகமம் 4ஆம் அதிகாரத்திலே நாம் வரும்பொழுது 3 times he is hesitate to accept the task God has given him. தேவன் அவனுக்கு கொடுத்த அந்த வேலையை 3 முறை அங்கே நிராகரிப்பதை அங்கே நாம் பார்க்க முடியும். He said, I am not eloquent, neither heretofore, nor since thou hast spoken unto thy servant, but I am slow of speech and of slow tongue. Verse 10. 10வது வசனத்திலே விதமாக படிக்கிறோம். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியனோடு பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் என்றான்.
Again, verse 12, it says, if the Israelites will not listen to me, why should Pharaoh listen to me since I speak with the flattering lips? Chapter 6, verse 12. 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். மோசே கர்த்தருடைய சன்னிதானத்தில் நின்று, இஸ்ரவேல் புத்திரரே எனக்கு செவி கொடுக்கவில்லை, பார்வோன் எனக்கு எப்படி செவி கொடுப்பான்? And verse 30 again of that chapter 6, but Moses said to the Lord, since I speak with flattering lips, why should Pharaoh listen to us? அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரிடத்திற்கு, எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனிடத்திற்கு எப்படி 13 once again read brother. Verse 30, 30. Sorry, 30. கர்த்தர் மோசே கர்த்தருடைய சன்னிதானத்தில், நான் விருத்த சேதனம் இல்லாத உதடுகள் உள்ளவன், பார்வோன் எனக்கு எப்படி செவி கொடுப்பான் என்றான். Here, even after encouraging every aspect of his Moses' life, still Moses is telling that I'm not eloquent to speak. தேவன் மோசேயுடைய வாழ்க்கையிலே அதிகமான முறை அவனை உற்சாகப்படுத்தின போதிலும் அவன் அவ்வப்போது அங்கே என்னால் முடியாது என்று நிராகரிக்கக்கூடியவனாகவே மோசே காணப்பட்டான். He is telling that Israelites won't listen me. அவன் சொல்லுகிறான், இஸ்ரவேல் ஜனங்கள் எனக்கு ஒருபோதும் செவி கொடுக்க மாட்டார்கள். When our own people are not listening, then how Pharaoh will listen me? இஸ்ரவேல் ஜனங்கள் எனக்கு செவி கொடுக்கவில்லை என்றால் பார்வோன் எப்படி எனக்கு செவி கொடுப்பான்? This is what happening in our church life and family life sometimes. இதுதான் அநேக சமயத்திலே நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் சபையின் வாழ்க்கையிலும் நடைபெறுகிறது. We are taking lot of excuses. அநேக சாக்கு போக்குகளை நாம் சொல்லுகிறோம். And we are excuses believers. நாம் சாக்கு போக்கு சொல்லும் விசுவாசிகளாக இருக்கிறோம். If you are always looking after the excuses, you will have multitude of excuses. நாம் சாக்கு போக்குகள் சொல்லிக் கொண்டிருப்போம் என்றால் நாம் எப்பொழுதும் சாக்கு போக்கு உடையவர்களாகவே காணப்படுவோம். What we need is to listen to God and proceed with our purpose. நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் தேவன் சொல்வதை கேட்டு நம்முடைய நோக்கத்திற்கு நேராக முன்னேறி செல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். Because of the short of time, I just want to tell you two more things. நேரம் குறைவாக இருப்பதனாலே 2 காரியங்களை மட்டும் நான் சொல்லுகிறேன். In community life, we can see Shadrach, Meshach, Abednego in Daniel chapter 3. தானியேல் 3ஆம் அதிகாரத்திலே சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுடைய வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்கிறோம். Verses 17 and 18 says they have a strong decision. 17 மற்றும் 18 வசனங்களிலே அவர்கள் மிக உறுதியான அங்கே ஒரு தீர்மானத்தை எடுத்தார்கள். They said to King Nebuchadnezzar, நேபுகாத்நேச்சரை பார்த்து அவர்கள் இவ்விதம் சொன்னார்கள், what all the community do, we don't care. We have a purpose and life and commitment and faith that we have a living God and to whom only we can worship. சமுதாயம் என்ன சொன்னாலும் எங்களுக்கு ஒரு நோக்கமும் ஒரு குறிக்கோளும் இருக்கிறது. நாங்கள் எங்கள் தேவனை மாத்திரமே தொழுது கொள்ளுகிறவர்களாக இருப்போம் என்கின்ற உறுதியான தீர்மானத்தை அங்கே வெளிப்படுத்தினார்கள். My dear brothers and sisters, I just want to say that this particular generation is going after the majority. என்னுடைய அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய சமுதாயமானது பெருங்கூட்டத்தை சார்ந்து போகக்கூடியதாக காணப்படுகிறது. But God has not to call us to be with him to go after the majority. ஆனால் தேவன் நம்மை இது பெருங்கூட்டத்தோடு நாம் சேர்ந்து போகும்படியாக நம்மை அழைக்கவில்லை. Rather, we are particularly called to be with him, to be with his people, to be with his word, so that our life will be profitable and useful in the sight of God. ஆனால் தேவன் நாம் அவருடைய வார்த்தையிலே அவருடைய ஜனங்களோடு அவரோடு கூட குறிப்பாக நாம் இருக்கும்படியாக நம்மை அழைத்திருக்கிறார். அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கை அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளதாக அது காணப்படும். When we come to the last point in spiritual life, கடைசியாக ஆவிக்குரிய காரியத்திலே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் வரும்பொழுது 1 Kings chapter 19 verse 10 to 18, 1 ராஜாக்கள்
19ஆம் அதிகாரம் 10 18 வரையில வசனங்களிலே we know that there is the explanation giving about Elijah. எலிசாவை குறித்த ஒரு விளக்கம் அங்கே சொல்லப்படுகிறது. Verse 10 says, I have been very zealous for the Lord God of hosts, for the children of Israel have forsaken your covenant, torn down your altars, and killed your prophets with the sword. I am alone left, and they seek to take my life. The last portion, I alone am left, and they seek to take my life. அங்கே எலியா சொல்லுகிறார், நான் மாத்திரம் மிஞ்சி இருக்கிறேன், மற்ற எல்லாரையும் அவர்கள் கொன்று போட்டார்கள் என்று எலியா சொல்லுகிறார். But God said to Elijah, verse 18, yet I have reserved 7,000 in Israel, all whose knees have not bowed to Baal, every mouth that has not kissed him. ஆனால் தேவன் எலியாவை பார்த்து சொல்லுகிறார் 18வது வசனத்திலே, ஆனாலும் பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களுடைய 7,000 பேரையும் இஸ்ரவேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன் என்றார். This is a great challenge of believers sometimes. இது விசுவாசிகளுக்கு வரக்கூடிய சவாலாக இருக்கிறது. A kind of attitude raised in our mind by Satan that we are alone. அங்கே நம்முடைய மனதிலே சாத்தான் கொண்டு வரக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், நான் தனியாக இருக்கிறேன் என்பது. We know that in Hebrews we know that multitude of witnesses are around us. எபிரேய புத்தகத்திலே படிக்கிறோம், நம்மை சுற்றி மேகம் போன்ற திரளான சாட்சிகள் இருக்கிறது. When Elijah was feeling that he was alone, எலியா நான் மாத்திரம் தனியாக இருக்கிறேன் என்கின்ற உணர்வு அவனுக்கு இருக்கும்போது, God affirmed him, saying that you are not alone. There are 7,000 people who are zealous for the Lord, and they are not bowing down to Baal. அந்த சமயத்திலே தேவன் எலியாவை பார்த்து உறுதிப்பட கூறுகிறார், பாகாலுக்கு முடங்காத 7,000 பேர் இஸ்ரவேலில் மீதியாக இருக்கிறார்கள் என்று சொல்லி. My dear brothers and sisters and children, என்னுடைய அருமையான சகோதர சகோதரிகளே, let us be positive. நாம் நேர்மறையான சிந்தனை கொண்டவர்களாக இருப்போம். Things around us is very crucial. நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையானது மிகவும் கடுமையாக காணப்படுகிறது. All are disappointing us. எல்லாம் நம்மை சோர்வர செய்கிறது, depressing us. நம் மன அழுத்தத்தை குறிக்கிறது. We find difficult to step forward. நாம் முன்னேறி செல்ல நாம் மிகவும் கஷ்டப்படுகிறோம். Even spiritually we are struggling in this period. இந்த காலகட்டத்திலே ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் அங்கே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். But God established his teaching to us that be positive. ஆனால் தேவன் இப்பொழுது நமக்கு சொல்லக்கூடிய அந்த சத்தியம் என்னவென்றால், நேர்மறையாக இருங்கள். Let us have the mind setting to be positive in our Christian life. நம்முடைய கிறிஸ்து வாழ்க்கையிலே நேர்மறையாக இருக்கும் அந்த சத்தியத்தை நாம் புரிந்து கொள்வோம். There is a day is going to come. ஒரு நாள் வரப்போகிறது. All our afflictions and struggles and sickness, everything will be vanished away. நாம் இப்பொழுது படக்கூடிய எல்லா கஷ்டங்களும் வேதனைகளும் பாடுகளும் எல்லாம் மறைந்து போகும் அந்த நாள். We will be with our Lord forever with all joy and happiness. எல்லா வகையான சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் தேவனோடு கூட நாம் நித்தியமாக வாழப் போகிறோம். Let us have such kind of attitude and hope in our life, and we should encourage one another with this concept, be positive. ஆகவே இந்த நேர்மறையான இந்த சத்தியத்தை நாம் மனதில் கொண்டு இதன் அடிப்படையில் மற்றவர்களை நாம் உற்சாகப்படுத்துவோம், அவர்களை பலப்படுத்துவோம், நாமும் அங்கே பலப்பட்டவர்களாக காணப்படுவோம். The God who created the whole universe for our experience, இந்த சகல உலகத்தையும் படைத்த தேவன் நம்முடைய அனுபவத்திற்காக இதை கொடுக்கிறார். The God of Abraham, the God of Moses, the God of Joshua, the God of all God's people are still alive. இந்த ஆபிரகாமின் தேவன்,
யோசேப்பின் யோசுவாவின் தேவன், தானியேலின் தேவன், மோசேயின் தேவன், இவர்கள் அனைவரும் இப்பொழுதும் அவர்கள் உயிருள்ளவர்களாக காணப்படுகிறார்கள். That God is our God too. இப்படிப்பட்ட தேவன்தான் நம்முடைய தேவனாகவும் இருக்கிறார். Our ex-president Dr. APJ Abdul Kalam said like this. நம்முடைய முன்னாள் அங்கே அப்துல் கலாம் இவ்விதமாக சொன்னார், A positive mind finds opportunity in everything. இங்கே நேர்மறையான சிந்தனையுடையவர்கள் எல்லா வாய்ப்புகளும் அவர்களுக்கு வரும். A negative mind finds fault in everything. ஆனால் எதிர்மறையான அங்கே சிந்தனையுடையவர்கள் எல்லாவற்றிலும் குறை கூறுபவர்களாக இருப்பார்கள். One thing I want to quote that a positive mind finds opportunity in everything. நேர்மறையான சிந்தனை உடையவர்கள் எல்லா விதத்திலும் அங்கே வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வார்கள். A negative mind finds fault in everything. ஆனால் எதிர்மறையான சிந்தனை உடையவர்கள் எல்லா விதத்திலும் அங்கே தவறுகளை கண்டுபிடிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். My dear brothers and sisters, என்னுடைய அருமையான சகோதர சகோதரிகளே, let us be positive. நாம் எப்பொழுதும் நேர்மறையான சிந்தனை கொண்டவர்களாக இருப்போம். It is true that we are living in such a situation in the midst of crisis and problems. அநேக பிரச்சனைகளும் போராட்டம் நிறைந்த சூழ்நிலைகள் மத்தியில தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். But still our God is in control. அப்படி இருந்த போதிலும் தேவன் ஆளுகை செய்யக்கூடியவராக எல்லாவற்றையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் உடையவராக இருக்கிறார். He explains and he encourages. He is teaching us that we need to be positive. அவர் நமக்கு சொல்லித் தருவது, நமக்கு உற்சாகப்படுத்துவது என்னவென்றால், நீங்கள் நேர்மறையாக இருங்கள் என்று சொல்லி. Let the name of God be glorified. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. If God willing, tomorrow we are going to see what are the things needed to be positive. தேவனுக்கு சித்தமானால் இந்த நேர்மறையாக இருப்பதற்கு என்னவெல்லாம் அவசியம் என்பதை நாம் சிந்திப்போம். Thank you for the opportunity given me in this day. இந்த நாட்களிலே எனக்கு கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். Praise the Lord. தேவனுக்கு நன்றி. Praise be to God. We have seen some points about this be positive, which is very important, because the negative thing is brought by the Satan, and God is always positive in his attitude. That is one of his attitude, and we saw it in creation, and also we know the salvation. God did bring it out in a positive way and has given us the life eternal. And Abraham also, we see in the Old Testament, Abraham was also positive in his attitude when he was of the age, that is beyond the age to go for a child. And then we see Joshua was positive when all the people were against the attitude of being positive. Then Moses had, another problem we have is about excuses. Let us not have excuses as Moses had. So let us be positive in our approach, so that in our individual family and the church life, we would be glorifying God more in the days to come. Then we have seen many other the servants of God in the Old Testament and the Hebrews chapter 11, how there are so many people surrounding us in the cloud, that they have all been positive, and they have done a great thing to being the heroes of faith. And let us continue to understand, if we are positive, then in the Lord, then we can do the right thing for the glory of God. So God has a lot of things in store for us, though we may go in a very difficult time, as our dear brother Sunny has told. It is a lifetime experience. We have not come across such a situation in our life, whether we are 80 years old, 90 years old, or whether we are 10 years old or 50 years old or 30.
Never anybody has come in this generation, such a situation of pandemic. And this is a totally new kind of experience. So what we can tell, be positive in this times, because when we think about our future, maybe we'll have a lot of doubts, but never that doubts should creep into our heart, mind and soul. But we should be positive and continue with the word of God, so that we would know that God will do better than what we expect. That is the kind of God we have. He's a great God. He can do great things for each one of us for greater work. So with this thought, let us proceed, and we thank our dear brother Evangelist Sunny from Andamans for joining in, and with the strength of the Lord, giving the word, sharing the word of God. Thank you, dear brother. Thank you very much this day for being with us and giving it in the blessed way. May the good Lord continue to be with you as you carry the word of God, the light of the Lord in your hands wherever you go. Thank you once again. And we also thank our dear evangelist brother Silas Subramani from Saligram Assembly for translating it from English to Tamil. May the good Lord be with him also. Silas, we thank you very much, brother, for translating it. May the good Lord be with you. And also we thank our dear brother Jay Singh Joseph for singing the 2 songs from Tutukurin and making it a blessed time before start of the Bible study. May the good Lord be with him also and his family. And we thank all the dear participants. May the good Lord be with all of you, as we are sure the word has encouraged you, because the negativism is a very important aspect. Many of us knowingly or unknowingly get it, and we have to see that in a very critical manner and take it off from our mindset, and be positive in our approach with the living God, so that the Lord would do greater things in our life. Thank you all for joining in. May the good Lord continue to use you wherever you are in Tamil Nadu, India and abroad, for joining this evening time. May the blessed Lord be with all of us. Now for the closing prayer, I request Brother Evangelist Kennedy from the Madurai to close in with a word of prayer. Over to Evangelist Kennedy in Madurai. Over to Madurai, Brother Kennedy. ஜெபிப்போம். கிருபையாய் நேசிக்கிற எங்கள் அருமை தகப்பனே, அப்பா, இந்த சாயந்திர வேளைக்காக கூட நன்றிகிறோம். கர்த்தாவே, இந்த வேளையில் கூட இயேசுவா, இந்த ஜூம் வாயிலாக கர்த்தாவே இந்த பைபிள் ஸ்டடியில் கலந்து கொள்ள செய்த கிருபைக்காக கூடான கூட நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த வேளையிலும் கூட இயேசுப்பா, கேட்ட வார்த்தைக்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். கர்த்தாவே, ஆம் இயேசுப்பா, மகனை மறைத்து பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில இயேசுப்பா, எதிர்மறையான சிந்தனைகள் உள்ளதா, நேர்முறையான சிந்தனைகள் உள்ளதா என்பதை கூட கர்த்தாவே மகன் மூலமாக எங்களுக்கு விளக்கி, கர்த்தாவே உம்முடைய வேத வசனத்தின்படி ஆண்டவரே, உம்முடைய வேதத்தில் உள்ள உம்முடைய பிள்ளைகளில் ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வின்படி கர்த்தாவே எங்களுக்கு விளக்கி ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள கிருபை செய்ததுக்காகவும் கூட நன்றி செலுத்துகிறேன். கர்த்தாவே, ஆம் இயேசுப்பா, இந்த வேளையில இயேசுப்பா ஆண்டவரே இந்த ஜூம் மூலமாக செய்து கொடுத்த ஆண்டவரே உம்முடைய தாசனுக்காக வருகிறோம். மகனை மறைத்து பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். அது மட்டுமல்லப்பா, எங்களுடைய வாழ்க்கையில் இயேசுப்பா கேட்ட செய்தியானதை ஒரு காதில் வாங்கி நாங்கள் மறு காதில் விட்டு விடாதபடி எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அபியாசிப்படுத்திக் கொள்ள நீ கிருபை செய்யுங்க கர்த்தாவே. அது மட்டுமல்ல கர்த்தாவே, மொழிபெயர்த்த உங்களுடைய தாசனுக்காக வருகிறோம். கர்த்தாவே, மகனை நீ ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இன்னும் கூட கர்த்தாவே அநேக ஜூமில் கர்த்தாவே மொழிபெயர்க்க நீ கிருபை செய்யுங்க கர்த்தாவே. இந்த வேளை இயேசுப்பா கோடம்பாக்கம் அசெம்பிளிக்காக வருகிறோம். மட்டும் கர்த்தாவே 70வது இந்த ஜூம் மீட்டிங்கை நடத்த கர்த்தர் கிருபை செய்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்று வருகிற நாட்களில் கூட கர்த்தாவே அநேக தேவதாசர்கள் கொண்டு கர்த்தாவே இந்த ஜூம் வாயிலாக உம்முடைய வார்த்தை நாங்கள் கேட்பதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தந்ததுக்காக கொடானுக்கு நன்றி செலுத்துகிறோம்.
பாடல் பாடின ஆண்டவரே உம்முடைய பிள்ளைக்காக வருகிறோம். ஆண்டவரே பாடல் வாயிலாக கர்த்தாவே உம்மை உயர்த்தி மகிமைப்படுத்தின உம்முடைய மகனுக்காக வருகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஜெபித்த சகோதரர்களுக்காக வருகிறோம் கர்த்தாவே. இதை ஒழுங்கு பண்ணின கர்த்தாவே உம்முடைய சகோதரனுக்காக வருகிறோம் கர்த்தாவே. தொடக்கம் முதல் முடிவரை ஆண்டவரே உம்முடைய சமூகம் எங்களோடு இருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். எந்த விதமான ஆண்டவரே ப்ராப்ளங்கள் இல்லாதபடி கர்த்தர் கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை நாங்கள் தெளிவாக கேட்பதற்கு எங்களுக்கு ஒரு கிருபை பாராட்டின தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே ஆண்டவரே ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே பதில் தரப்போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்ததாமே எங்களுடைய ஜெபத்தை கேட்டு எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமா எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே மிக தாழ்மையுடன் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். May the grace of the Lord Jesus Christ, the love of God the Father, and the fellowship of the Holy Spirit be with each one of us and now and forevermore. Amen. Thank you, Brother Kennedy from Madurai for the closing prayer. And we also once again thank all of you for joining in, and especially Brother Sunny. Thank you for joining from Andamans. We would, God willing, join tomorrow evening at 6:45. Till then, may the good Lord be with all of you, and stay home and stay safe. Take care. God bless.